உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி குறித்த அறிவிப்பு விரைவில். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் திகதி எதிர்வரும் 20ஆம் திகதி நண்பகல் 12 மணிக்கு பின்னர் உறுதியாக அறிவிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க, உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் சகல வேட்பாளர்களும் தங்களது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது அதில் 25% பெண் வேட்பாளராக இருக்க வேண்டும் எனவும் குறித்த சட்டம் அமுல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களும் தங்களது வேட்பாளர்கள் பட்டியலில் வட்டாரத்தில் 10% பெண்களாகவும் மேலதிக பட்டியலில் 50% பெண்களையும் உள்ளடக்கியிருத்தல் வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் வேட்புமனுவில் 25% இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதுடன் அவர்கள் 18 வயது முதல் 35 வயதுக்கு இடைப்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். எனவே வேட்புமனு தயாரிப்பின் போது அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க கோரியுள்ளார். தேர்தல் காலத்தில் அரச சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கை அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண சபைகள், கட்சி பொதுச் செயலாளர்கள், ஆணைக்குழு செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொடர்புடைய அரச நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும். சுனில் வட்டகல தெரிவிப்பு. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்ந்தும் தலைமுறைவாக இருந்தால் அவரது சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. தேசபந்து தென்னக்கோனின் சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். வெலிகமவில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக ஒரு சந்தேக நபரை கைது செய்ய சென்ற போது வெலிகம காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் துப்பாக்கிச் சூட்டில் கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த ஒரு காவல்துறை சார்ஜன் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவை மீறி தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தை தவிர்த்து வருவதாகவும் அவரை கைது செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு அதிகாரிகள் அடங்கிய பல குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. யாழில் மாவா தயாரிக்கும் இடம் முற்றுகை, ஒருவர் கைது. யாழில் பாடசாலை மாணவர்களை குறிவைத்து விற்கப்படும் கஞ்சா கலந்த மாவா தயாரிக்கும் இடத்தை மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினர் முற்றுகையிட்டுள்ளனர். இதன்போது 24 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அதனை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்ட காவல்துறை அத்தியட்சகர் தலைமையில் இயங்கும் யாழ் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு இரகசிய தகவல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வண்ணார் பண்ணை சிவன் கோவிலின் பின்வீதியாக மானிப்பாய் வீதிக்கு அண்மித்த ஒரு வீட்டில் வைத்து கஞ்சா கலந்த மாவா பாக்கு தயாரித்து கொண்டிருந்த போது யாழ் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினரும் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் பிரிவும் இணைந்து சுற்றிவளைப்பை மேற்கொண்டுள்ளனர். காப்போத்த சாதாரண தரத்துக்கான மேலதிக வகுப்புகளுக்கு தடை. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகள், கருத்தரங்குகள், செயலமர்வுகள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக ஆதரவு வழங்குகின்றமை ஆகியவை எதிர்வரும் 11ஆம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடையும். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் இதுபோன்ற அனைத்து நடவடிக்கைகளும் தடை செய்யப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் 17ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் 26ஆம் திகதி நிறைவடைய உள்ளது. 13,000 சிகரெட்களுடன் ஒருவர் கைது. சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட 13,000 சிகரெட்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கண்டி பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் முன்னெடுத்து வருகின்றது. படப்பிடிப்புக்காக இலங்கை வந்தடைந்த சிவகார்த்திகேயன். சுதா கொங்காரா இயக்கம் பராசக்தி திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக நடிகர் சிவகார்த்திகேயன் உட்பட படக்குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். பராசக்தி படத்தின் படப்பிடிப்பு சென்னை காரைக்குடியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மதுரையில் சில நாட்கள் படப்பிடிப்பை நடத்தினர். முதற்கட்ட படப்பிடிப்பு மதுரையில் நிறைவடைந்ததாக சுதா கொங்காரா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பராசக்தியின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு இலங்கையில் ஆரம்பிக்க உள்ளது. இதற்காக சிவகார்த்திகேயன் மற்றும் இயக்குனர் சுதா கொங்காரா உள்ளிட்ட படக்குழு இலங்கையை வந்தடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.